நல்ல ஒரு தேன் இருக்குது, ஒரு ஷார்ப்பாக ஒரு நைஃப் இருக்குது. அதில் தேனை தடவி ஒருத்த நாக்கில் அதை வந்து டேஸ்ட் பண்ணணும்னு ஆரம்பிக்கும் பொழுது ஜாக்கிரதையாக பண்ணினானால் தேனுடைய சுவையை அவனால் உணர முடியும். கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டானால் நாக்கு அருந்து போயிடும். நாக்கு அருந்து போயிடுத்துனா அவன் அப்புறம் எதையுமே சாப்பிட்றதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவான் இல்லையா? எதையுமே அவனால் ருச்சிக்க முடியாது இல்லையா? அதனால் பிராணன் எல்லாம் புத்தகத்தில் படிச்சுட்டோ 10 பேர் சொல்கிறா 20 பேர் சொல்கிறா அங்கே கிளாஸ் அப்படிலாம் போகக்கூடாது. ரொம்ப விபரீதம் சம்பவிக்கும். மனதும் இந்த மனதில் இது ஒரு பாக்ஸ் மாதிரி. மனது ஒரு பாக்ஸ்ன்னு நீ இமேஜின் பண்ணிண்டியானால் காது வழியாக சிலதை அந்த பாக்ஸில் போடுற, கண்ணு வழியாக சிலதை அந்த பாக்ஸில் போடுற, வாய் வழியாக சிலது அந்த பாக்ஸில் போடுற, மூக்கு வழியாக சிலது அந்த பாக்ஸில் போடுற, ஸ்பர்ஷம் வழியாக அதெல்லாம் அந்த மனசு வந்து சேர்த்து வச்சுக்கிறது. அந்த மனதில் அதெல்லாம் சேரும் பொழுது அதில் 2 தேவைப்படாத விஷயங்கள், ஒன்றுத்துக்கு ஒன்று முரணான இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்ததுன்னா 2 சண்டை போட ஆரம்பிக்கிறது. ஒரு பெட்டி இருக்கு, பாக்ஸ்ன்னு சொன்னேன். அந்த பெட்டிக்குள்ளே நீ ஒரு பூனையையும் போட்டு எலியையும் போட்டுட்டியானால் உள்ளுக்குள்ள என்ன நடக்கும்? ஒரு கீரியையும் போட்டு ஒரு பாம்பையும் போட்டால் என்ன நடக்கும்? அதுக்குள்ளே யுத்தம் நடக்கிற மாதிரி எதெல்லாம் கிடைக்கிறதோ அதெல்லாம் காது வழியாக உள்ளே போட்டுடுற, கண்ணு வழியாக உள்ளே போட்டுடுற, மூக்கு வழியாக உள்ளே போட்டுடுற, வாய் வழியாக உள்ளே போட்டுடுற, தொடு உணர்ச்சி மூலமாக உள்ளே போட்டுடுற. அதெல்லாம் ஒரே விஷயமா இருந்தால் மனசு சாந்தியாக இருக்கு, உள்ள சண்டை இல்லை. மாறி மாறி போட்டியானால் விபரீதம் சம்பவிக்கிறது. உள்ளுக்குள்ளே நீ போட்ட விஷயங்கள் ஒன்றுத்துக்கும் தெய்வ வாழ்க்கைக்கும் உலக வாழ்க்கைக்கும் நடுவில் 2 விஷயத்தை நீ உள்ளே போட்டுட்டியானால் 2 சண்டை போடுறது. எது ஜாஸ்தி இருக்கோ அது இன்னொன்று வெளியில் தள்ள பார்க்கறது. நிறையா கெட்ட விஷயங்களை போட்டுட்டு கொஞ்சமாக நல்ல விஷயங்களை போட்டியானால் அந்த கெட்ட விஷயம் நல்ல விஷயத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுறது. நல்லது ஜாஸ்தியாக இருந்து கெடுதல் குறைச்சலாக இருந்தால் அந்த கெடுதலை இதெல்லாம் வெளியில் தள்ளிடும். ஆனால் நீ நல்லதை உள்ள தள்ளுறதுக்கு உனக்கு ஒரு வில் பவர் வேணும், அதை உள்ளே பிடிச்சி போட்டுட்டே இருக்கணும். அதனாலே மனதையும் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். அறிவும் அப்படித்தான். எவ்வளவுதான் சித்தர்களுடைய நூலாக இருக்கட்டும், எவ்வளவுதான் வேதாந்தமாக இருக்கட்டும், எவ்வளவுதான் பக்தி சாஸ்திரங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா எவ்வளவுதான் யோக நூல்களாக இருக்கட்டும், இதெல்லாம் ஒரு உத்தம குருவனுடைய கிருபை இல்லாமல் நீ அணுகினியானால் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் ருச்சி வரா மாதிரி வந்து கடைசியாக விபரீத புத்தி வந்து குதர்க்கம் வந்து இதெல்லாம் பொய் அப்படின்னு தோணிவிடும் உனக்கு. ஏன்னா அதை எந்த ஒரு ஆட்டிடியூட், அந்த ரைட் டைரக்ஷனில் அதை பார்க்கறதுக்கு உனக்கு ஒரு குரு கிருபை இருந்தால் தான் முடியும். விஸ்வரூபம் காண்பிக்கும் பொழுது தேர்தட்டில் உட்கார்ந்து இருக்கிற அர்ஜுனனுக்கு பார்த்தசாரதியான பகவான் விஸ்வரூபம் காண்பிக்கும் பொழுது ஒன்று சொல்றான், இந்த விஸ்வரூபம் நான் காண்பிக்கிறேன் பத்தியா, இதை பார்க்கணும் அப்படின்னுட்டா உன்னுடைய ஊனக்கண்களால் முடியாது, அதனால திவ்யமான கண்களை உனக்கு தந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரியே. என்னன்னா இந்த 6 அறிவு இருக்கக்கூடிய அறிவுனாலே இறைவனை புரிஞ்சிக்க முடியாது. இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற உனக்கு ஆசை வருமானால் குருவனுடைய கிருபையினாலே உனக்கு இறைவன் ஒரு விசேஷமான புத்தியை தரான். எப்படி இந்த கண்ணுனால பார்க்க முடியாதோ அதற்கு ஒரு திவ்ய கண்கள் வேணுமோ, அது மாதிரி நீ இந்த உலக விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிய பௌத்திகமான ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவை வச்சுண்டு இறைவனை புரிஞ்சுக்க முடியாது. இறைவனோ வாக்கு மனசு சரீரம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவனை எப்படி இதை கொண்டு புரிஞ்சுப்பேன்? அப்ப அவனுக்கு ஒரு விசேஷமான அறிவு சித்திக்கிறது. அந்த விசேஷமான அறிவை நான் தரேன் அப்படின்னும் பகவத்கீதையில் பகவான் சொல்றான். அத்தகைய புத்தி யோகத்தை அவனுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்றான். அதனால அத்தகைய மகான்களுடைய துணை கொண்டு போனாதான் இதெல்லாம் ரகசிய கிரந்தங்கள். சித்தர்களுடைய நூல்களை எடுத்து பார்த்தா எல்லாம் அதுல அவர்கள் ஸ்லேடையாவே எழுதிட்டு போயிருப்பார்.